ஓம் கம் கணபதியே நம. ஓம் சிவசுப்பிரமணியாய நம. ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்று 8/12/2024 குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 23ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் சதயம் நட்சத்திரம். பிற்பகல் 2:18 வரை, பின்பு பூரட்டாதி நட்சத்திரம். இன்றைய திதி வளர்பிறை அஷ்டமி திதி. இன்றைய யோகம் சித்த யோகம். சந்திராஷ்டமம் ராசி கடக ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைய கிரகநிலை: ரிஷபத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, விருச்சிகத்தில் சூரியன் புதன், மகரத்தில் சுக்கிரன், கும்பத்தில் சந்திரன் சனி, மீனத்தில் ராகு. இனி ராசி பலன் காண்போம். மேஷராசி அன்பர்களே, இன்று நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். இன்று உங்களது அனைத்து முயற்சிகளும் வெற்றியாகும். நினைத்த காரியங்கள் யாவும் இன்று தடையின்றி நடக்கும். உங்களது ராசிநாதன் செவ்வாய் கடகத்தில் 4ஆம் இடத்தில் நீச்சமாகி இருப்பதால் தாயாருக்காக செலவுகள் செய்வீர்கள். உங்களது ராசிக்கு 11ஆம் இடத்தில் சந்திரன், பாக்கியஸ்தானத்தில் சந்திரன் இருப்பதால், அத்துடன் சனியும் இருப்பதால் தொழிலில் சற்று தடுமாற்றம் இருந்தாலும் தொழில்கள் நிலையான முன்னேற்றத்தை தரும். பொருளாதாரம் வலுவாகவே இருக்கும். நினைத்த இடத்திலிருந்து தன உதவி கிட்டும். திடீர் வெளிநாட்டு பயணம் செய்வீர்கள். வெளிநாட்டிலிருந்து ஆதாயம் உண்டாகும். அரசு வழி ஆதாயம் பெறுவீர்கள். நினைத்த இடத்திற்கு செல்லும் யோகமும் வந்து சேரும். பிள்ளைகளுக்காக செலவுகள் செய்வீர்கள். திடீர் சுப செலவுகள் குடும்பத்தில் உண்டாகும். நினைத்த காரியத்திற்காக எடுத்து வைத்திருக்கும் பணத்தை வேறு ஒருவருக்காக வழங்கும் சூழ்நிலை உருவாகும். திடீர் யோகம் சிலருக்கு வந்து சேரும். ஒரு சிலருக்கு வாகன யோகம் உண்டாகும். ஒரு சிலருக்கு வீடு மாற்றம் உண்டாகும். ஒரு சிலருக்கு வீட்டில் சில பிரச்சனைகள் கலகங்கள் ஏற்பட்டு அதை பெரியவர்களாக பார்த்து ஒரு தீர்வுகள் உண்டாக்கும் நிலைமையும் உண்டாகும். திடீர் ஆதாயம், திடீர் தனவரவு, திடீர் தொழில் மாற்றம், சம்பள உயர்வு, இது போன்ற செய்திகள் உங்களுக்கு வந்து சேரும். இன்று அனைத்து காரியங்களும் உங்களுக்கு சாதகமான பலனை அளிக்கும். அதனால் இன்று நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். ரிஷபராசி அன்பர்களே, இன்று எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக முடிப்பீர்கள். உங்களது முயற்சிகள் யாவும் இன்று வெற்றி பெறும் நிலையில் இருக்கும். பெண்களால் ஆதாயம் உண்டாகும். உங்களது ராசிநாதன் சுக்கிரன் 9ஆம் இடத்தில் இருப்பதால் தந்தையார் வழி நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு வந்து சேரும் வாய்ப்பும் உண்டாகும். தந்தை வழி சொத்துக்கள் உங்களுக்கு வந்து சேரும். திடீர் கேஸ் வழக்குகள் சாதகமான பலனை அளிக்கும். திடீர் சொத்து தர்க்கங்கள் உண்டாகி அது நல்ல பலனை, நல்ல தீர்ப்புடன் உங்களுக்கு சாதகமாக அமையும் முறையில் இருக்கும். சகோதரர்களால் சற்று கலகம் ஏற்படும். எனினும் அது சுமூகமாகவே முடியும். நினைத்த காரியங்கள் யாவும் இன்று வெற்றியாகவே இருக்கும். எதிர்பார்த்த இடத்திலிருந்து தன உதவி வந்து சேரும். பிள்ளைகளால் பெருமைப்படும் விதம் இன்று நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். பெண்களுக்கு அவர்கள் எதிர்பார்த்த செய்தி வந்து சேரும். அத்துடன் விலை உயர்ந்த பொருள்கள் அவர்களுக்கு கிடைக்கும் விதமாகவே இருக்கும். ஒரு சில பெண்களுக்கு திடீர் ஆதாயம், தனவரவு உண்டாகும். தொழிலில் புதிய முயற்சிகள் யாவும் வெற்றி பெறும் விதமாகவே இருக்கும். கூட்டு தொழிலில் ஆதாயம் பெறுவீர்கள். திடீர் பயணம் மேற்கொள்வீர்கள். விரைய செலவுகளும் சுப செலவுகளும் உண்டாகும். எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு வந்து சேரும். புது வீடு வாங்க யோசனை செய்வீர்கள். திடீர் வாகன வசதி ஏற்படும். ஒரு சிலருக்கு பழைய வாகனத்தை கொடுத்து புதிய வாகனம் வாங்கும் சூழ்நிலை உருவாகும். திடீர் செலவுகள், திடீர் கடன் தொல்லைகள், திடீர் பணப்பிரச்சனைகள் உங்களை அலட்டும் விதமாகவே இருக்கும்.
தொழிலில் ஏற்பட்ட நஷ்டங்கள் சாதகமான பலனை அளிக்கும். அதற்கான உதவிகளும் உங்களுக்கு வந்து சேரும். எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் விதமாகவே இன்று இருக்கும். சூழ்நிலைகள் சாதகமாக அமையும். தொழிலில் வெற்றியும் மேன்மையும் உண்டாகும். தொழில் வளர்ச்சி நன்றாகவே இருக்கும். பெண்களால் ஆதாயம் பெறுவீர்கள். நினைத்த காரியத்தை வெற்றியாக முடிப்பீர்கள். சில பிரச்சனைகள் குடும்பத்தில் ஏற்பட்டாலும் அவையெல்லாம் உங்களது முயற்சியால் வெற்றி பெறும் விதமாகவே இன்று உங்களுக்கு அமையும். திடீர் அதிர்ஷ்டங்கள் ஒரு சிலருக்கு வந்து சேரும். ஒரு சிலருக்கு பெண்களால் சில பிரச்சனைகள் ஏற்படும். குடும்பத்தில் சில தகராறுகள் ஏற்பட்டு மன வருத்தம் கொள்ளும் சூழ்நிலையும் உருவாகும். புதிய வேலை முயற்சி, புதிய தொழில் முயற்சியாகவும் வெற்றி பெறும். தொழிலில் புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி காண்பீர்கள். தன நேட்டமும் உண்டாகும். அதனால் உங்களுக்கு பாராட்டும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் ஏற்படும் என்று நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். மிதுன ராசி அன்பர்களே, எதிர்பார்த்த பலன் உங்களுக்கு இன்று கிடைக்கும். ராசிக்கு 2ஆம் இடத்தில் செவ்வாய். பூமி சம்பந்தமான பிரச்சனைகளில் சற்று ஈடுபட்டு அதனால் சற்று மன வருத்தங்கள் உண்டாகும். குடும்பத்தில் சில பிரச்சனைகள் தர்க்கங்கள் பூமி சம்பந்தமாக ஏற்பட்டு விலகும். சூழ்நிலைகள் சாதகமாகவே இருக்கும். உங்களது ராசிநாதன் புதன் 6ஆம் இடத்தில் உள்ளார். அத்துடன் சூரியனுடன் இணைந்துள்ளதால் புத ஆதித்ய யோகம் உண்டு. பூமி சம்பந்தமாக எடுத்த காரியத்தை நீங்கள் வெற்றியாக முடிப்பீர்கள். பூமி சம்பந்தமாக கேஸ் வழக்குகள் யாவும் சாதகமான பலன் கிடைப்பதாக செய்தி உங்களுக்கு கிடைக்கும். சொத்து வழக்குகளில் வெற்றி பெற்று நீங்கள் எதிர்பார்த்த பலனை காண்பீர்கள். தந்தை வழி உங்களுக்கு ஆதாயம் உண்டாகும். குடும்பத்தாரின் சொத்துக்கள் உங்களுக்கு வந்து சேரும் விதமாகவே இருக்கும். ராசிக்கு 9ஆம் இடத்தில் சந்திரன் சனியுடன் இருக்கிறார். தந்தை வழி ஏற்பட்ட கலகங்கள் யாவும் தீரும். தந்தையால் ஏற்பட்ட பாதிப்புகள் தீரும். தந்தைக்காக பணச்செலவுகள் செய்வீர்கள். தந்தையின் ஆரோக்கிய நிலையில் சற்று அக்கறை கொள்வது நல்லது. தொழில் சம்பந்தமாக சற்று மந்தகதியான நிலை இருந்தது மாறி சூழ்நிலைகள் சாதகமாகவே அமையும் விதமாக இருக்கும். தொழிலுக்காக சற்று போராட்டமே நடக்கும். தொழில் நிமித்தம் நீங்கள் வெளியூர் சென்று விரைய செலவுகளும் சற்று அலைச்சலும் உண்டாகும். அதனால் சற்றே மன தடுமாற்றங்களும் கொள்வீர்கள். நினைத்த இடத்திலிருந்து எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு வந்து சேரும். வீட்டில் செலவுகள் அதிகமாகவே இருக்கும். கடன் தொல்லை சற்று கூடும். சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் வாய்ப்புகள் வந்து சேரும். குடும்பத்தில் திடீர் பண வரவும் உண்டாகும். நிறைய பணச்செலவுகளும் வந்து சேரும் விதமாகவே சூழல் அமையும். பெண்களால் சற்றே பாதிப்புகளும் உண்டாகும். பெண்களால் ஒரு சிலருக்கு ஆதாயமும் வந்து சேரும். பெண்களுக்கு இன்று சிறப்பான நாளாகவே இருக்கும். வியாபாரத்தில் அல்லது தொழில் அலுவலகத்தில் அவர்களது எந்த தொழிலில் ஏற்பட்டிருந்தாலும் இன்று சாதகமான சூழல் அவர்களுக்கு ஏற்படுவதால் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். விலையுயர்ந்த பொருள்கள், ஆடை, ஆபரணங்கள் வந்து சேரும் விதமாகவே இருக்கும். பிள்ளைகளுக்காக நிறைய செலவுகள் செய்வீர்கள். அவர்கள் எதிர்பார்த்த விதமாகவே அவர்களுக்கு தேவையான பொருளை வாங்கி கொடுத்து மகிழ்ச்சியாக வைப்பீர்கள். ஒரு சிலருக்கு திடீர் திருமணம் நடக்கும். ஒரு சிலர் வீட்டை விட்டு செல்லும் சூழ்நிலைகள் உருவாகும். காதல் திருமணம் கைகூடும். குடும்பத்தில் தாய் தந்தையருக்கு மிகவும் துக்கமான நிகழ்ச்சியை ஏற்படுத்திவிட்டு செல்லும் வாய்ப்பும் வந்து சேரும். ஒரு சிலருக்கு எதிர்பார்த்தபடி திருமண தேதி நிச்சயிக்கப்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும். தொழிலில் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகி மிகவும் மகிழ்ச்சியாகவும் தனவரவு நிறைந்ததாகவே இருக்கும். பூமி சம்பந்தமான தொழிலில், பண சம்பந்தமான தொழிலில் ஈடுபட்டவர்களுக்கெல்லாம் இன்று மனமகிழ்ச்சி கிடைக்கும் நாளாகவே இருக்கும். இன்று எதிர்பார்த்த பலன் நீங்கள் பெறுவீர்கள். கடகராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம். அதனால் எதிலும் சற்று கவனமாக இருக்கவும். வீண் விதண்டா வாதங்களில் ஈடுபட்டு பிரச்சனைகளை வளர்க்க வேண்டாம். அமைதியாக இருக்கும் உங்களுக்கு திடீர் கோபமும் வந்து சேருவதால் திடீரென்று மற்றவர்களிடம் கலகம் செய்து வீண் வம்பை வாங்கிக் கொள்வீர்கள்.
கணவன் மனைவி இடையே ஒற்றுமை சற்று குறைவுபடும். தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் வந்து சேரும். பிள்ளைகளால் சற்று பாதிப்புகள் ஏற்படும். பிள்ளைகளுக்காக பொருள் விரயம் ஏற்படும். மனக்குமரல் ஏற்படும். சில பிரச்சனைகள் வந்து அலட்டிக்கொண்டே இருக்கும். தொழிலில் சில நஷ்டங்களை எதிர்பார்க்க வாய்ப்பு உண்டு. தொழிலுக்காக வீண் செலவுகளும் வீண் அலைச்சல்களும் உண்டாகும். எதிர்பார்த்த உதவி வருவதற்கு சற்று தாமதமாகவே இருக்கும். எனினும் கொடுக்கல் வாங்கலில் சற்று கவனமாக இருப்பது நல்லது. தொழிலில் சற்று மந்தமான நிலை ஏற்பட்டாலும் சாதகமான சூழல் உருவாகும். உங்களது ராசிநாதன் 8ஆம் இடத்தில் சனியுடன் இருப்பதால் உடலில் சில பிரச்சனைகள் ஏற்படும். திடீரென்று வாத சம்பந்தமான நோய்கள் அலட்டும். கபக்கட்டுகளால் பாதிக்கப்படுவீர்கள். திடீர் இருமல் காய்ச்சல் தொல்லைகள் சற்று அலட்டும் விதமாகவே இருக்கும். சுவாச கோளாறுகள் சற்று வந்து போகும். செலவுகள் சற்று அதிகமாகவே இருக்கும். உடல்நிலையில் அக்கறை கொள்வது நல்லது. புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம். கோபத்தை சற்று குறைத்து கொள்ளவும் நிதானத்தை கடைபிடிக்கவும் வெகு தூர பயணங்களை சற்று தவிர்ப்பது நல்லது. பொருளாதார நிலையில் முன்னேற்றம் உண்டு. தொழிலில் சிறப்பான பலன்கள் காண்பீர்கள். திடீர் ஆதாயம் ஒரு சிலருக்கு வந்து சேரும். கணவன் மனைவி ஒற்றுமை சற்று குறைவுபடும். எதிர்பார்த்த பலன் வருவதற்கு சற்று தாமதமாகவே இருக்கும். எதிர்பார்த்த உதவியும் உங்களுக்கு சற்று தாமதப்படும். திடீர் சுப செலவுகள் வந்து சேரும். அத்துடன் விரைய செலவுகளும் உங்களுக்கு உண்டாகும். எனினும் எதிலும் சற்று கவனமாக இருப்பது இன்று உங்களுக்கு நல்லது. பெண்கள் வீண் வார்த்தைகளை விரயமாக்காமல் இருப்பதே நல்லது. தேவையில்லாத சண்டை சச்சரவுகளில் ஈடுபட வேண்டாம். தொழில் ஸ்தாபனங்களில் மற்றும் வேலை செய்யும் இடங்களில் சற்று கவனமாக இருப்பதும் வாய் வார்த்தைகளை விடாமல் இருப்பதும் இன்று நல்ல பலனை அளிக்கும். கடன் தொல்லை சற்று இருந்தாலும் அதற்கான உதவிகள் உங்களை வந்து சேரும். எனினும் சற்று தாமதமாகவே இருக்கும். கணவன் மனைவி கலகங்கள் வராமல் பார்த்து கொள்ளவும். பிள்ளைகளால் சற்று தொல்லைகள் உண்டாகும். மற்ற பிற உதவிகள் வருவதற்கு சற்று தாமதப்படும். எனினும் தொழிலில் மந்தமான நிலை ஏற்பட்டாலும் பொருளாதார வளர்ச்சி நன்றாகவே இருக்கும். சிம்மராசி அன்பர்களே, இன்று நீங்கள் மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள். உங்களது ராசிநாதன் சூரியன் 4ஆம் இடத்தில் புதனுடன் இருக்கிறார். எதிர்பார்த்த பலன் இன்று உங்களுக்கு வந்து சேரும். இன்று நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். குடும்பத்துடன் இனிய பயணம் மேற்கொள்வீர்கள். பிள்ளைகளால் ஆதாயம் உண்டாகும். பிள்ளைகளுடன் இன்று இனிய பயணம் மேற்கொள்வதும் சுப நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வதும் அவர்களுக்கு தேவையான உதவிகள் செய்வதும் பெண்களுக்கு இன்று ஆதாயம் மிகுந்த நாளாகவே இருக்கும். இன்று பெண்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கைகள் வந்து சேரும். மனமகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். எதிர்பார்த்த செய்தி சுப செய்தி உங்களுக்கு வந்து சேரும் விதமாகவே இருக்கும். பூமி சம்பந்தமான தொடர்புகள் உங்களுக்கு சாதகமான பலனை அளிக்கும். பூமி விளைபொருள்களால் ஆதாயம் பெருகும். திடீர் சொத்து வழக்குகளில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கெல்லாம் சாதகமான பலன் கிடைக்கும் செய்தியும் வந்து சேரும். ஒரு சிலர் வெளியூர் பயணம் மேற்கொண்டு தொழிலை வளர்த்தும் சூழ்நிலை உருவாகும். ஒரு சிலர் தொழில் முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி காண்பார்கள். புதிய தொழில் வெற்றியாகும். புது முயற்சிகள் யாவும் வெற்றி பெறும் விதமாகவே இருக்கும். திடீர் ஆதாயம் பணவரவு உண்டாகும். ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த பலன் உண்டாகும். நினைத்த காரியம் இன்று வெற்றியாகவே இருக்கும். உங்களது ராசிக்கு 7ஆம் இடத்தில் சந்திரனுடன் சனியும் இருப்பதால் சில நல்ல காரியங்கள் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் விதமாகவே இருக்கும். சிறு சிறு கலகங்கள் கணவன் மனைவியிடையே வந்து போகும். எனினும் சாதகமான சூழல் உருவாகும். பெரியவர்களால் சற்றே பாதிப்புகள் ஏற்படும். பெரியவர்களுக்காக மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டி வரும். உடல்நிலையில் சற்று அக்கறை கொள்வதும் நல்லது. நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகளில் சற்று கவனம் கொள்ளவும். திடீர் ஆதாயம் உண்டு. தொழிலில் வெற்றியும் மேன்மையும் கொள்வீர்கள். தொழில் வளர்ச்சி நன்றாகவே இருக்கும். புதிய முயற்சிகள் யாவும் வெற்றி பெறும். புதிய தொழில் நல்ல வளர்ச்சியுடனும் தன வரவு
அதிகமாகவும் இருக்கும். பொருளாதார நிலை மேம்படும். நினைத்த இடத்திற்கு செல்லும் யோகமும் உண்டாகும். வெளியூர் பயணங்களால் ஆதாயம் பெறுவீர்கள். தொழில் மேன்மையும் வெற்றியும் காண்பீர்கள். தொழிலில் நல்ல வளர்ச்சி உண்டாகும். புது முயற்சிகள் யாவும் வெற்றி பெறும் விதமாகவே இருக்கும். திடீர் தனவரவு வந்து சேரும். ஒரு சிலருக்கு பரிசுகள் கிடைக்கும் யோகமும் உண்டாகும். என்று எதிர்பார்த்த பலன் உங்களுக்கு கிடைக்கும். மனமகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். கணவன் மனைவி அன்பு மேலோங்கும். நினைத்த இடத்திற்கு செல்வீர்கள் என்று மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். கன்னிராசி அன்பர்களே, உங்களது ராசிநாதன் புதன் 3ஆம் இடத்தில் சூரியனுடன் புதனுடன் இருக்கிறார். சகோதரர்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகி சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும். திடீர் ஆதாயம் உண்டாகும். எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு வந்து சேரும். பூமி சம்பந்தமான ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கி நீங்கள் எதிர்பார்த்த பலன் உங்களுக்கு கிடைக்கும். சகோதரர் வழி எதிர்பார்த்த லாபம் உண்டாகும். கூட்டு முயற்சிகள் யாவும் வெற்றி பெறும். நண்பர்களால் ஆதாயம் உண்டு. திடீர் சொத்து தர்க்கம் உண்டாகி அது சாதகமான பலனை அளிக்கும். நினைத்த காரியங்கள் யாவும் என்று நினைவேறும். நீண்ட நாள் கனவுகள் நனவாகும். சுப நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். சுப தேதி நிச்சயிக்கப்படும். பெண்களுக்கு இன்று சிறந்த நாளாகவே இருக்கும். தொழிலில் வெற்றியும் மேன்மையும் உண்டு. தொழில் வளர்ச்சி நன்றாகவே இருக்கும். பூமி சம்பந்தமாக, இடம் சம்பந்தமாக, இரும்பு இது போன்ற தொழில் சம்பந்தமாக உள்ளவர்களுக்கெல்லாம் இன்று ஆதாயம் அதிகமாகவே இருக்கும். பண சம்பந்தமாக தொழிலில் ஈடுபட்டவர்களுக்கெல்லாம் இன்று ஆதாயம் நிறைந்த நாளாக அமையும். கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு பாராட்டும் பரிசுகளும் கிடைக்கும். திடீர் வெளியூர் பயணங்கள் வெற்றி தரும். வெளிநாட்டிலிருந்து தனவரவு உண்டாகும். கணவன் மனைவி உறவு முறையில் அன்பு மேலோங்கும். குடும்பத்தாருடன் இனிய பயணம் மேற்கொள்வீர்கள். நண்பர்களுடன் இனிய பயணம் மேற்கொள்ளும் யோகமும் உண்டாகும். நீண்ட நாள் காத்திருப்பு கனவுகள் நனவாகும் விதமாகவே இருக்கும். பிரிந்து போனவர்கள் ஒன்று கூடுவார்கள். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடக்கும். புது வீடு கட்ட யோசனை உண்டாகும். ஒரு சிலர் வண்டி வாகனம் வாங்க யோசனை செய்வீர்கள். வாங்கும் யோகமும் வந்து சேரும். திடீர் ஆதாயம் உண்டாகும். தொழிலில் வெற்றியும் மேன்மையும் உண்டு. ராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திரனுடன் சனி உள்ளதால் கடன் தொல்லைகள் சற்று அதிகமாகவே இருக்கும். எனினும் கடன் தொல்லைகள் தீர மீண்டும் கடன் வாங்கும் சூழலும் உருவாகும். ஆரோக்கிய நிலையில் அக்கறை கொள்ளவும். வீட்டில் மருத்துவ சம்பந்தமாக விரைய செலவுகள் வந்து சேரும். 7ஆம் இடத்தில் ராகு. மனைவியால் சற்றே பாதிப்புகள் உண்டாகும். வீண் கலகங்கள் வராமல் பார்த்து கொள்ளவும். 9ஆம் இடத்தில் குரு. தந்தையால் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். தந்தையால் ஆதாயம் பெறுவீர்கள். ராசிக்கு 11ஆம் இடத்தில் செவ்வாய். எதிர்பார்த்த பலன்கள். பூமி சம்பந்தமான பிரச்சனைகள் விலகும். சாதகமான சூழல் உருவாகும் என்று மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள். துலாம் ராசி அன்பர்களே, ராசிக்கு 4ஆம் இடத்தில் உங்கள் ராசிநாதன், 5ஆம் இடத்தில் சந்திரனுடன் சனியும் இருப்பதால் எதிர்பார்த்த பலன்கள் யாவும் சாதகமான சூழலை உருவாக்கும். தாயார் வழி எதிர்பார்த்த உதவிகள் தனபரமான நேட்டம் உண்டாகும். தாயார் வழி சம்பத்துகள் உங்களுக்கு கிடைக்கும். தாயாரின் ஆரோக்கிய நிலையில் சற்று அக்கறை கொள்வது நல்லது. தாயாருக்காக மருத்துவ உதவி தேவைப்படும். ராசிக்கு 2ஆம் இடத்தில் சூரியனுடன் புதன். அரசு சம்பந்தமான தொழில்கள் வர வாய்ப்பு உண்டு. அரசு வேலை வாய்ப்பு கிடைக்கும் யோகமும் உண்டாகும். நீண்ட நாள் காத்திருப்பிற்கு பின் உங்களுக்கு இடம் மாற்றம் அல்லது பதவி உயர்வு இது போன்ற செய்திகள் கேட்கும் யோகமும் உங்களுக்கு உண்டாகும். இதனால் மனமகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். குடும்பத்தாருடன் இனிய பயணம் மேற்கொள்வீர்கள். வெளியூரிலிருந்து அல்லது வெளிநாட்டிலிருந்து உங்களுக்கு பணம் வரும் யோகமும் உண்டு. ஒரு சிலருக்கு திடீர் வாகன வசதி ஏற்படும். ஒரு சிலருக்கு பழைய வண்டியை கொடுத்து புதிய வண்டி வாங்கும் யோகமும் உண்டாகும். ஒரு சிலருக்கு புது வீடு அல்லது பழைய வீட்டை வாங்குவார்கள் அல்லது காலியான மனையை வாங்குவார்கள். இட சம்பந்தமான விஷயங்கள் சாதகமான பலனை அளிக்கும். பரம்பரை தொழில்கள் மற்றும் கூட்டு தொழில்கள்
பிற தொழில்கள், உணவு சம்பந்தமான தொழில்கள், உலோக சம்பந்தமான தொழில்கள், தங்கம் நகை போன்ற தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் ஆதாயமும் புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். பெரிய பிள்ளையால் நீங்கள் மனக்கவலைகள் கொண்டிருந்தது மாறும். மூத்த பிள்ளை வழி ஆதாயம் பெறுவீர்கள். குடும்பத்தில் ஒருவருக்கு திருமண யோகம் உண்டாகும். நினைத்த காரியங்கள் யாவும் வெற்றி பெறும். பயணங்களால் ஆதாயம் உண்டாகும். கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் பாராட்டும் பரிசும் கிடைக்கும். அலங்கார பொருள் செய்பவர்களுக்கும் அலங்காரம் சம்பந்தமான தொழிலில் ஈடுபட்டவர்களுக்கெல்லாம் இரட்டிப்பு லாபமும் தன வளர்ச்சியும் உண்டாகும். எதிர்பார்த்த முயற்சிகள் யாவும் வெற்றி பெறும். எதிர்பார்த்த பலன் உங்களை வந்து சேரும். நினைத்த காரியங்கள் யாவும் வெற்றியாகும். பெண்களுக்கு ஆதாயம் மிகுந்த நாளாகவே இருக்கும். பெண்கள் எதிர்பார்த்த பலன் கிடைக்கும். தொழிலில் வெற்றியும் மேன்மையும் காண்பீர்கள். தொழில் வளர்ச்சி நன்றாகவே இருக்கும். புதிய தொழில்களில் ஈடுபட்டவர்களுக்கெல்லாம் இன்று சாதகமான பலன் அளிக்கும். புதிய தொழில் தொடங்குவீர்கள். முயற்சிகள் யாவும் வெற்றியாகும். கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும் என்று மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்கள் ராசியிலேயே சூரியனுடன் புதனும் இருக்கிறார். 4ஆம் இடத்தில் சந்திரனுடன் சனியும் இருப்பதால் சற்றே குடும்பத்தில் பெரியவர்களுக்கு மருத்துவ உதவி தேவைப்படும் விதமாகவே இருக்கும். பொருள் விரயம் சற்று அதிகமாகவே இருக்கும். எனினும் நீங்கள் எதிர்பார்த்த சுபசெய்தி சுப நிகழ்ச்சி நடக்கும் விதமாகவே இருக்கும். எதிர்பார்த்த பூமி லாபம் உங்களுக்கு கிடைக்கும். வெளிநாட்டிலிருந்து தனவரவு கிடைக்கும். கலைத்துறையில் ஈடுபட்டவர்களுக்கெல்லாம் இன்று புதிய வாய்ப்புகள் உருவாகும். எதிர்பார்த்த சுப செய்தி, இனிய செய்தி உங்களது காதுக்கு வந்து சேரும். திருமண தடை அகலும். புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி காண்பீர்கள். உங்களது ராசிநாதன் செவ்வாய் ராசிக்கு 9ஆம் இடத்தில் இருப்பதால் தந்தையாருக்காக மருத்துவ உதவி தேவைப்படும். தந்தையாரின் உடல்நிலையில் சற்று அக்கறை கொள்வது நல்லது. தந்தை வழி உங்களுக்கு ஆதாயம் உண்டாகும். சிறு சிறு கலகங்கள் தந்தை வழி ஏற்படும். மனமகிழ்ச்சி இன்று சற்று குறைவுபடும் விதமாகவே இருக்கும். வீண் வார்த்தைகளால் சற்றே மனக்குழப்பம் கொள்வீர்கள். வீண் விரய வார்த்தைகளை விடாமல் இருப்பது உங்களுக்கு நல்லது. வீண் சண்டை சச்சரவுக்கு போகாமல் இருப்பது மனமகிழ்ச்சி அளிக்கும் விதமாகவே இருக்கும். கோபத்தை சற்று கட்டுப்படுத்தி கொள்ளவும். தொழிலில் புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி காண்பீர்கள். நினைத்த காரியம் வெற்றியாகும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடக்கும் விதமாகவே இருக்கும். பெண்களுக்கு ஆதாயம் என்று அதிகமாகவே இருக்கும். ஆடை ஆபரண சேர்க்கைகள் உண்டு. நினைத்த பொருள்களை, விலையுயர்ந்த பொருள்களை வாங்கி மகிழ்வீர்கள். தொழிலில் சிறு தொழில் என்றாலும் பெரிய தொழில் என்றாலும் இன்று தொழிலில் ஏற்பட்டு இருக்கும் இந்த ராசிக்காரர்களுக்கு இன்றே பொருளாதார நிலை மேன்மைப்படும் விதமாகவே இருக்கும். இரும்பு சம்பந்தமான தொழிலில் ஈடுபட்டவர்களுக்கெல்லாம் இன்று வெற்றியும் ஆதாயமும் நிறைந்த நாளாகவே இருக்கும். மனமகிழ்ச்சி நிறையும் நாளாகவே இருக்கும். தொழில் வெற்றியும் மேன்மையும் உண்டு. இன்று நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். தனுசு ராசி அன்பர்களே, உங்களது ராசிநாதன் குரு ராசிக்கு 6ஆம் இடத்தில் உள்ளார். எதிர்பார்த்த பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். மனதில் அமைதி நிலவும். குடும்பத்தில் ஒற்றுமை உண்டாகும். ஆரோக்கிய நிலை நன்றாகவே இருக்கும். நீண்ட நாள் காத்திருப்பு சுபமாகும். தொழிலில் புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். தொழில் வளர்ச்சிக்காக வெளிநாடு செல்லும் சூழ்நிலை உருவாகும். வெளிநாட்டில் புதிய தொழிலை உருவாக்குவீர்கள். ஒரு சிலருக்கு புது வாகன யோகம் உண்டாகும். ஒரு சிலருக்கு வீடு மனை வாங்கும் யோகம் உண்டாகும். ஒரு சிலர் புதிய வீட்டை கட்டும் யோகம் உண்டாகும். ஒரு சிலருக்கு பழைய வீட்டை இடித்து புதிய வீடு கட்டும் யோகமும் வந்து சேரும். நீண்ட நாள் கனவு நனவாகும் விதமாகவே இருக்கும். மனதில் மகிழ்ச்சி நிலவும். கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு சாதகமான பலன் வெற்றி வாய்ப்பும் கிடைக்கும். வெளிநாடு சென்று கலையை வளர்த்துவீர்கள். பாராட்டும் பரிசும் கிடைக்கும். புதிய புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். தொழிலில் வெற்றியும் மேன்மையும் வளர்ச்சியும் உண்டாகும். தொழிலுக்காக அயல்நாடு அல்லது
பிற மாநிலங்களுக்கு சென்று தொழிலை வளர்த்தும் விதமாகவே இருக்கும். பொருளாதார வளர்ச்சி நன்றாகவே இருக்கும். எதிர்பார்த்த பலன்கள் யாவும் சாதகமான சூழலை உருவாக்கும். ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திரன் சனியுடன் இருப்பதால் சகோதர கலகம் உண்டாகும். சகோதரர்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள் சற்று வலுவாகவே இருக்கும். அவர்களால் சற்று சிரமம் கொள்வீர்கள். குடும்பத்தில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். குடும்பத்தில் பிரிந்து போனவர்கள் வந்து சேரும் வாய்ப்பும் உருவாகும். ஒரு சிலருக்கு சகோதரர் வழி ஆதாயம் வந்து சேரும். சகோதரர்களால் ஏற்பட்ட கலகங்கள் நீங்கி அவர்களால் மனமகிழ்ச்சி நிறையும் விதமாகவும் சிலருக்கு அமையும். 4ஆம் இடத்தில் ராகு. தலைவலி இது போன்ற பிரச்சனைகள் ஏற்படாமல் பார்த்து கொள்ளவும். திடீர் மனதிற்கு அமைதியின்மை தோன்றும். திடீர் பயணங்கள் மற்றும் விரய செலவுகள் வராமல் பார்த்து கொள்ளவும். ஒரு சிலருக்கு சுப நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்ளும் யோகமும் உண்டாகும். ஒரு சிலருக்கு சுப தேதிகள் குறிக்கும் யோகமும் வந்து சேரும். தொழில் வளர்ச்சி முன்னேற்றம் காண்பீர்கள். புதிய முயற்சிகள் யாவும் வெற்றி பெறும் விதமாகவே இருக்கும். இன்று நினைத்த காரியங்கள் யாவும் நிறைவேறும். பெண்களுக்கு ஆதாயம் நிறைந்த நாளாகவே இருக்கும். தொழிலில் நினைத்த காரியங்கள் யாவும் சாதகமான பலனை அளிக்கும். தொழில் சம்பந்தமாக இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். போட்டி மனப்பான்மை குறையும். நண்பர்களால் ஏற்பட்ட கலகங்கள் மறையும். நண்பர்களால் சாதகமான பலன் கிடைக்கும். பிறரின் உதவியால் நீண்ட நாள் கனவு நனவாகும். திருமண தடை அகலும். குடும்பத்தில் நீண்ட காலமாக தடைப்பட்டிருந்த காரியங்கள் யாவும் சுபமான பலன் கிடைக்கும் விதமாகவே இருக்கும். இனிய பயணம் மேற்கொள்வீர்கள். கணவன் மனைவி ஒற்றுமை என்று நன்றாகவே இருக்கும். ஆலய தரிசனம் செய்வீர்கள் என்று நீங்கள் மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள். மகர ராசி அன்பர்களே, உங்கள் ராசியிலேயே சுக்கிரன் உள்ளார். உங்களது ராசிநாதன் சனி ராசியிலேயே சந்திரனுடன் இருப்பதால் சற்றே மனக்குழப்பங்கள் மனக்கலக்கங்கள் வந்து சேரும். பூமி சம்பந்தமாக இருந்து வந்த பிரச்சனைகள் சற்றே வலுவாக கலகத்தை ஏற்படும் விதமாகவே இருக்கும். அதனால் சற்றே மன வருத்தம் கொள்வீர்கள். எனினும் சாதகமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் விதமாகவே இருக்கும். எதிர்பார்த்த பலனை பெறுவீர்கள். எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு வந்து சேரும். நீண்ட நாள் கனவு நனவாகும். தொழிலில் புதிய வாய்ப்புகள் உருவாகும். கால்நடை சம்பந்தமாக வளர்ச்சி உண்டு. பொருளாதார வளர்ச்சி நன்றாகவே இருக்கும். திடீர் உதவிகள் உங்களுக்கு வந்து சேரும். ஒரு சிலருக்கு தனவரவு உண்டாகும். ஒரு சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் வந்து சேரும் வாய்ப்பும் உண்டு. பூமி லாபம் உண்டு. கட்டட சம்பந்தமாக, இரும்பு சம்பந்தமாக, பிற தொழில் சம்பந்தமாக வளர்ச்சி உண்டாகும். பொருளாதார வளர்ச்சி நன்றாகவே இருக்கும். நினைத்த காரியங்கள் வெற்றியாக நடக்கும். பெண்களுக்கு என்று விலையுயர்ந்த பொருள்கள் கிடைக்கும். எதிர்பார்த்த உதவிகள் வந்து சேரும். ஒரு சிலருக்கு மாற்றத்திற்கான செய்தி வந்து சேரும். காத்திருந்த இனிய செய்தி உங்களுக்கு வந்து சேரும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் வாய்ப்பும் உருவாகும். மனமகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். கணவன் மனைவி ஒற்றுமை நன்றாகவே இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டு. கும்பராசி அன்பர்களே, உங்கள் ராசியிலேயே சந்திரனுடன் சனியும் இருப்பதால், உங்கள் ராசிநாதனும் ராசியிலேயே இருப்பதால் இன்று சுலபமாக முயற்சிகள் யாவும் வெற்றி பெறும் விதமாகவே இருக்கும். சாதகமான சூழல் உருவாகும். ராசிக்கு 2ஆம் இடத்தில் ராகு. எதிர்பார்த்த முயற்சிகள் யாவும் வெற்றி பெறும். நினைத்த காரியங்கள் யாவும் தடங்கலின்றி நடக்கும். எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு வந்து சேரும். தொழிலில் ஏற்பட்ட மந்தத்தன்மை மாறி சாதகமான சூழல் உருவாகும். பொருளாதார நிலை நன்றாகவே இருக்கும். ஆரோக்கிய நிலையில் முன்னேற்றம் காண்பீர்கள். தாயார் வழி சாதகமான பலனை பெறுவீர்கள். திடீர் தலைவலி போன்ற சிறு உபாதைகள் வந்து அலட்டும். சிலரால் பாதிக்கப்படுவீர்கள். பெண்களால் சற்று பாதிப்புகள் ஏற்படும். பெண்களுக்கு ஆண்களால் சற்று பாதிப்புகள் வந்து சேரும். பெண்களால் ஆதாயம் உண்டாகும். மனைவி வழி சொத்துக்கள் வந்து சேரும். குடும்பத்தில் ஒருவருக்கு வேலை வாய்ப்புக்கான செய்தி உண்டாகும். ஒரு சிலருக்கு
தொழில் வாய்ப்பு அமையும். ஒரு சிலர் வெளிநாடு சென்று வேலை பார்க்கும் யோகம் உண்டாகும். ஒரு சிலர் வெளியூரிலிருந்து தன் நாட்டிற்கு வரும் யோகமும் வந்து சேரும். நினைத்த காரியங்கள் யாவும் வெற்றியாகும். நினைத்த இடத்திற்கு இனிய பயணம் மேற்கொள்வீர்கள். தொழில் நன்றாகவே இருக்கும். தொழிலில் வெற்றியும் வளர்ச்சியும் உண்டு என்று நீங்கள் மனமகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். மீனராசி அன்பர்களே, உங்களது ராசிநாதன் ராசிக்கு 3ஆம் இடத்தில் உள்ளார். சகோதரர் கலகம் வராமல் பார்த்து கொள்ளவும். சகோதரர்களால் ஏற்பட்ட மன வருத்தம் தீரும். சகோதரர்களால் ஆதாயம் உண்டாகும். உங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தில் செவ்வாய். நினைத்த காரியங்கள் சாதகமான பலனை அளிக்கும். பூமி சம்பந்தமாக இருந்து வந்த பிரச்சனைகள் விலகி சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும். திடீர் தனவரவு, திடீர் அதிர்ஷ்டம், பிறரின் உதவி உங்களுக்கு கிடைக்கும். உடல் உபாதை சற்று மனதிற்கு வருத்தத்தை அளிக்கும். ஆரோக்கிய விஷயத்தில் சற்று அக்கறை கொள்ளவும். திடீர் தலைவலி, மன வருத்தம், மன உளைச்சல் போன்றவற்றிற்கு ஆளாகாமல் பார்த்து கொள்ளவும். கடன் தொல்லையால் சற்று பாதிக்கப்படுவீர்கள். எனினும் கடன் தொல்லை தீர மறுபடியும் கடன் வாங்கும் சூழல் உருவாகும். ஒரு சிலருக்கு திடீர் பரிசுகள், அதிர்ஷ்டங்கள் வந்து சேரும். நண்பர்களின் உதவியுடன் புது முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி காண்பீர்கள். நினைத்த காரியம், நீண்ட நாள் கனவு நனவாகும். பிள்ளைகளால் ஆதாயம் பெறுவீர்கள். பிள்ளைகள் வழி உங்களுக்கு மனமகிழ்ச்சி அளிக்கும் விதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேறும். ஆலய தரிசனம் செய்வீர்கள். கணவன் மனைவி இடையே அன்பு மேலோங்கும். நினைத்த காரியத்திற்காக, அதை நடத்துவதற்காக அயல்நாடு செல்வீர்கள். புது முயற்சிகள் யாவும் வெற்றி பெறும். பண சம்பந்தமான தொழில்கள் மற்றும் உணவு சம்பந்தமான தொழில்கள், பிற தொழில்கள், அரசு சம்பந்தமான தொழில்கள், இது போன்ற தொழில்களில் வெற்றியும் வளர்ச்சியும் காண்பீர்கள். திடீர் ஆதாயம் உண்டாகும். வெளிநாட்டிலிருந்து பணவரவு உங்களை வந்து சேரும். உறவினர் வருகை மனமகிழ்ச்சி அளிக்கும். திடீர் திருமண ஒப்பந்தம் கைகூடும். ஒரு சிலருக்கு புத்திர பாக்கியம் உண்டாகும். ஒரு சிலருக்கு இடமாற்றம் சம்பந்தமாக புது வீடு வாங்குவது அல்லது வண்டி வாகனம் வாங்குவது சம்பந்தமாக புது யோகம் வந்து சேரும். அதற்கான உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். தொழிலில் நல்ல வெற்றியும் வாய்ப்பும் வளர்ச்சியும் உண்டாகும். தொழில் முன்னேற்றம் மேம்படும். தொழிலுக்காக சற்று அலைச்சலும் தனவரவும் அதிகமாகவே இருக்கும். அதனால் மனமகிழ்ச்சி கொள்வீர்கள். குடும்பத்தில் குழந்தைகளுக்காக நிறைய செலவுகள் செய்து அவர்களை மகிழ்ச்சியுடன் இருக்கச் செய்வீர்கள். மனைவிக்காக ஆடை ஆபரணங்கள் வாங்கி கொடுப்பீர்கள். பெண்களுக்கு ஆதாயம் நிறைந்த நாளாகவே இருக்கும். தொழிலில் வெற்றியும் மேன்மையும் உண்டாகும். தொழில் வளர்ச்சி நன்றாகவே இருக்கும். இன்று கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்கும். மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். இறைவனின் அருளால் அனைவரது இல்லத்திலும் சர்வ ஐஸ்வர்யங்களும் நிறையட்டும். எனக்கு நீங்கள் அளித்து வரும் ஆதரவிற்கு மிக்க நன்றி அன்பர்களே. மீண்டும் நாளை ஆன்மீக பதிவில் சந்திப்போம். நன்றி அன்பர்களே.